வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல். ஸோ இந்த பாடத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு கொடுத்துருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அதற்கான எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதற்கு முன்னாடி கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோஸும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரோம், தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் பட்டன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதற்கான வேறுபாடுகள். ஸோ இப்போ வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன, இந்த கொஷினை பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் நமக்கு வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து கேட்கக்கூடியது, ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும்போது என்ன பென்னை யூஸ் பண்ணுறது சொல்கிறது நிறைய பேருக்கான டவுட் இருக்குது. இங்கு பென் யூஸ் பண்ணலாமா, பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலாமான்னுட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதற்கு முன்னாடி எதில் எழுதி நல்லா பழக்கப்பட்டிருக்கீங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது மாதிரி எழுதுங்க. மேக்ஸிமம் நம்ம பென்னை சூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு பென்னாக இருந்தால் சப்போஸ் அதிகமான இங்கு வெளியே வராத மாதிரி மீடியமாக இங்கு இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பின்பக்கம் சப்போஸ் அதிகமான மை வரக்கூடிய இங்கு வரக்கூடிய பென்னாக இருந்தால் பேக் சைடு நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் நார்மலாக எழுதக்கூடிய ரொம்ப ஓவர் கலரு நிறைய பேர் கேட்கக்கூடியது ஸ்கெட்ச் பென்ஸு, கலர் பென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னுட்டு. ஸோ ரொம்ப டார்க்கானதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் நம்ம பேக் சைடு பேஜில் வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இதில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுபோல் வந்து நீங்கள் உங்களுக்கு எதில் எழுதினா உங்களுக்கு நல்லா இருக்குமோ ஸோ அதுபோல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பென்னை வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, எழுதுனா பேக் சைடெலாம் ரெஃப்ளெக்ட் ஆகுதா தெரியுதான்றது. ஸோ அப்போ நமக்கு முதல் பாடத்திலேருந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி வந்து வளர்ச்சி முன்னேற்றம். ஸோ இதற்கு வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. அதே போல் ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் வளர்ச்சி முன்னேற்றம். ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் எடுத்திங்கன்னா நமக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்ற இருக்கும். செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸுன்றதை கொடுத்துருப்பாங்க. அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரின்றது செகண்ட் யூனிட்டு. தேர்ட் யூனிட் நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டி, பர்சனாலிட்டி. ஸோ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு யூனிட்டுமே. ஃபிஃப்த் யூனிட் வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டின்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மெயினான டாபிக், ஸோ அதற்கான மீனிங் என்ன, பர்சனாலிட்டினா என்ன, ஆளுமைனா என்ன, அதை வந்து என்ன மாதிரியான அளவிடுவதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதில் என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குது, பர்சனாலிட்டியை ஆளுமையை அளவிடுவதற்கான காரணிகள். அதே போல் இன்டெலிஜென்ஸும் அப்படி தான். இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவ். இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன தியரிஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸு தியரிஸு. அதே போல் மோட்டிவேஷன் தியரிஸ்னு வரும்போது நீங்கள் மாஸ்லோ தியரிஸ் இம்பார்ட்டண்ட்டு, பவுலோ தியரி, ஸ்கின்னர் தியரி. அதே போல் அட்டென்ஷன் பர்செப்ஷன் வரும்போது ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு வந்து மெமரி டைப்ஸு, அட்டென்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஸோ அப்போ நீங்கள் மெயினான ஒரு டாப்பிக்குடைய மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது போல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டண்ட் கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அப்போ என்ன ஒவ்வொரு யூனிட்டுடைய டைட்டில் என்ன, அந்த டைட்டிலுக்கான மீனிங் என்ன, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க இதை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து வாழ்நாள் முழுவதுமே இருக்கிறது.
ஸோ வளர்ச்சின்றது நமக்கு உடல் பெருக்கத்தால் இருக்கும். ஸோ அதே போல் முன்னேற்றம்ன்றது செயல்பாடு அடிப்படையில் இருக்கும். ஸோ இப்போ வளர்ச்சின்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் மட்டும்தான். அதே போல் முன்னேற்றம்ன்றது லைஃபினுடைய ஈச் அண்ட் எவ்ரி எல்லா இடத்துலையுமே இருக்கும்ன்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சி நிலைகள். ஸோ இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து முடியும் வரை ஸோ என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருக்குது, ஸோ அப்படியும் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா குமர பருவத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சி நிலைகள் இருக்குது, என்ன மாதிரி பேசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வளர்ச்சி நிலைகள்னால் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து எழுதணும். இம்பார்ட்டண்ட் பேசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுனால் குழந்தை பிறந்ததுலேருந்து முடிவுற வரல அது அனைத்தையும் எழுதணும். இல்லை குறிப்பிட்டு கேட்குறாங்க குமர பருவத்தினுடைய உடல் வளர்ச்சி ஸோ எப்படி இருக்குது, மன வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னா ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ஸோ அப்போ இது வந்து நம்ம பேசிக்காக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா குமர பருவத்தில் உடல் மன வளர்ச்சி பற்றி விவாதி. ஸோ இப்படி வந்து கொஷின் கேட்கலாம். இல்லை வளர்ச்சி நிலைகள் மனிதனுடைய வளர்ச்சி நிலைகள்னு சொன்னாங்கன்னா ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் எழுதணும். குமரி பருவம் இன்ஃபேன்சியில் ஆரம்பித்து இன்ஃபேன்சி, சைல்டுஹுட்டு, குழவி பருவம், குமரி பருவம், முதிர் பருவம், தளர்வு பருவம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைக்காலஜிலையும் சரி லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா பியாஜேவினுடைய அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு இல்லை பியாஜேவினுடைய நிலைகள் என்னென்ன படிநிலைகள் என்னென்ன இருக்குன்றதை வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸை நீங்கள் எழுதணும். இந்த 4 ஸ்டேஜுமே டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். ஸோ அப்போ அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு ஸோ அப்போ ஒவ்வொரு ஏஜ்லேயுமே வந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகள் அறிதிறன் வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை நீங்கள் எழுதணும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ அதுபோல் நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஒவ்வொரு யூனிட்டு அதற்கான மீனிங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.